படித்த முட்டாள் அர்ச்சனாவுக்கு என் பதில். உனக்கு என்ன தெரிஞ்சு நீ பாராளுமன்றத்தில் கதைக்கிற பேசுகிறாய் சரியா? உனக்கு யோசிக்கிறியா? படித்த முட்டாள் நீ என்ன சரியோ? உனக்கு கதைக்கு ஒன்றுமே என்ன இழிச்சு கொண்டு விசக்கதை சொல்லிக்கிற பல்லு பல்லு இப்படியாச்சுன்னா உனக்கு என்ன உனக்கு தெரியும்? வந்து சபைக்கு போகிற நாட்டு பேச்சை இருக்குது, நாட்டு பேச்சை கதை. அந்த பூனையை அந்த ஒடிகள் வாங்கினதும் கூழ் குடித்ததும் தூள் வாங்கினதும் சீனி பொத்தில் காணையிலையும் சீனி வாங்குற மாப்பு அதை பெரிய கதைக்கு நீ போனி கேவலம் அங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதை பற்றி கதைக்கிறதுக்கு சின்ன சின்ன இந்த எங்களோட தீர்க்கக்கூடிய பிரச்சனை நாங்கள் திருப்ப நீ அங்கே நாட்டில் எவ்வளோ பிரச்சனை அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இன்னும் பேசிக்கொண்டு நிற்கிற அங்கே போய். உனக்கு என்ன தெரியுமா? எல்லாரும் எங்களுக்கு படித்த அறிவுள்ள நீ படித்த முட்டா சரியா? படிக்காதனுக்குள்ள அறிவு உனக்கு இல்லை, படித்த உனக்கு இல்லை சரியா? படித்தால் மட்டும் போதும் இல்லை, உலகத்தை புரிந்து கொண்டு கதைக்கணும் சரியா? இப்போ இழிச்சுக்கொண்டு யாழ்ப்பாணத்தமிழ் அந்த இழிச்சுக்கொண்டு அங்கே இதுகளை கதைக்க போகிறது. யாழ்ப்பாணத்தமிழை நீ இழிச்சுக்கொண்டு கதைக்க மற்ற இடத்துல இழிச்சவங்க மற்ற தமிழன் இல்லையா? அங்கே இலங்கையில் மற்றவன் தமிழன் யாழ்ப்பாணம் தான் தமிழன். மட்டக்களப்போ திருவண்ணாமலையோ வேறு கொழும்போ அவனையும் மலையாளத்தாங்க தமிழன் இல்லை. யாழ்ப்பாணத்தமிழன்னா நீ பிடுங்கி உனக்கு என்ன கதைக்க தெரியும்? நான் யாழ்ப்பாணத்தான் தானே சரியா? எங்களுக்கு என்ன இல்லை, எங்களுக்கு எல்லாத்திலையும் மற்றவனுக்கு ஒன்றும் தெரியாதா? இழிக்கிறது மற்ற தோட்ட தொழிலாளர் வடக்கத்தை அனுப்பிட்டு என்ன ரயிலில் என்னத்தில் ஏறி வந்தேன் நான் தேவையில்லாத கதைக்கணும் உனக்கு. நீ இனவாதத்தை கூடிக்கொண்டு போகிறா சரியா? தமிழர்கள் பிரிவுகளை ஏற்படுத்துறதா கூடுதலா சரியா? நீ அடக்கி வாசிக்கொள் சரியா? அல்லது அடக்குவாங்க மக்கள்லாம் அடக்குவினவங்க சரியா? அடக்கி வாசி. ஒவ்வொரு தடவை யாழ்ப்பாணத்தவனை மட்டக்களப்பு தவணை இந்த மரியாதை கேவலாக பிரிச்சு நீ தான் தமிழ், நீ தான் ஒரு அப்பாவுக்கு பிறந்தீங்க. நீ ஒரு அப்பா பிறந்தவனே தெரியலை, கதை பேச்ச பார்க்க தெரியல ஒன்று. இழிச்சு கொண்டும் பல்ல இழிச்சு கொண்டும் கதைச்சோன்னு யாழ்ப்பாண தமிழன்டா, தேசிய தலைவர் யாழ்ப்பாண தமிழன்டா. என்ன மற்றாக்கள் தமிழன் இல்லை, தமிழர்கள் தேவையில்லை. அப்படி அவன் ஒரு தொழிலுக்கு மதிப்பு கொடு சரியா? இன ரீதியிலே ஆக்களை புறக்கணிக்காத, தேயிலை தோட்டத்தால் அவங்கள படைக்கிறது, நீ முஸ்லீம்காரோட அவங்கள வைக்கிறது, தமிழர்களுக்கு பகையை வளர்த்து கொள்வது சரியோ? ஒரே தமிழர் ஒரே இனம் மட்டும் அங்கே போய் பொதுவான முறையில் கதைக்கப்படாது. தமிழரை பிரிக்காத, தமிழர்களுக்கு பிரிவுகளை ஏற்படுத்தாத சரியோ? நீ வந்து எல்லா இடத்தை வச்சு குறிக்கிற, மதத்தை வச்சு குறிக்கிற, ஜாதி பிரச்சனையை வச்சு குறிக்கிற, எல்லாத்தையும் கதைச்சு கொண்டிருக்கிற. அங்கே போய் அங்கே பழமத்தில் பொதுவான முறையில் கதை இதையும் கதை எல்லாரும் கேட்போம், எல்லாம் சொல்லி மாட்டோம் சரியோ? நீ விசாரி மாதிரி காய்ச்சோன்னா யார் கேட்பாங்க? உன்னை யார் உன்னை பேசாதாக்க உனக்கு உன்னை ஒன்றுக்கு தைரியமாக கதைக்கிறேன் சரியாக தைரியமாக கதைக்காது. அது சரியான முறை காய்ச்சின்னா விடுவோம் சரியோ? சரியோ பிள்ளையோ மற்ற எம்பி மாதிரி இல்லையா? அவங்க வந்து மூணுத்து போட்டு வருவாங்க, சரியாக கதைக்க மாட்டாங்க. நீ உள்ள தைரியம் ஒன்று இருக்குது, அதை ஒழுங்கான முறையில் கதை எதை கதைக்கணும் அப்படி கதை. அதுதான் மெல்லலாம். சும்மா இல்லாமல் இனத்தை கொண்டு வர, மதத்தை கொண்டு வர, இடத்தை கொண்டு வர, ஜாதியை கொண்டு வர, இத்தனை பிரிவுகளை ஏற்படுத்துகிற அதுக்கு போய் ஒரு பொதுவானால நீ நின்றுவன். எல்லாரும் பக்கம் வருவாங்க சரியா? உனக்கு ஏன் தடை விதிக்கிறாங்க? கதைக்க பேர் தெரியா? வேப்பகம் சரியில்லை உனக்கு, கதைக்க பேர் தெரியா? நீ இதில் ஏன் இருக்கிறோன்னா உனக்கே தெரியாங்க என்னத்துக்கு இருக்கிறன்னு தெரியாங்க. கோழியை பற்றி கதைக்கிறான், மாட்டை பற்றி கதைக்கிறான், புளியை பற்றி கதைக்கிறான், தானே கதைச்சு நிற்கிறான். நீ நாட்டு இந்த உன்னை தெரியாத மக்களுக்கு என்ன மக்களுக்கு மண்டப்படுதோ இல்லை உன்னை தெரியாத மக்களுக்கு சரியா? இன்றைக்கு மக்களிடையே இல்லாத வரவ கேட்டு உனக்கு வெக்க உனக்கு மாறக்கடை தானே, வெக்கம் தானே உனக்கு, வெக்கமே இல்லை தலை உனக்கு. என்ன எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரல, உனக்கு தானே கதைக்கிற இது இல்லாத உனக்கு கதைக்கு இடங்க தானங்கல்ல. நீ கதைக்கு வருதை பிடுங்க போற. உண்மையிலே கதைக்கா விடு, பேயா வீட்டில் படுத்து சம்பளங்கள் தருமானா போய் வீட்டில் படுத்துக்கொண்டு சம்பளத்தை வாங்கி கொண்டு சரி தருவாங்கடா. ஐயோ அல்லாடி இதுக்கு போ, உங்களுக்கு இந்த தோட்டம் கொத்த போ, இல்லை ஒரு தேயிலை தோட்டத்துக்கு போ, தேயிலத்தை போட அவங்களோட தேயிலையை பிடுங்கும் சரியா? அதுவும் ஒரு தொழில், எல்லா தொழிலும் செய்யலாமா இருக்கும். ஒரு வேற்றுமையெல்லாம் எல்லா தொழிலும் செய்யலாம் சரியோ? என்ன வெளிநாட்டுக்கு கக்கு சொல்லுறானோ என்ன வெளிநாட்டுக்காரன் கக்கு சொல்லுறான்னு அப்படியும் கதை நீ என்ன சரியோ? இந்த அப்படியோ இல்லாட்டி இந்த இலங்கை நாரிடும் தெரியுமா? உங்க டொய்லெட்டை நீ கழுவுற இல்லையா? நீ டொய்லெட்டை நீ கழுவுறியா? அப்போ நீ கழுவான இப்போ இருந்து வெளியில் இருக்கிற நீ டொய்லெட் நான் இருக்கா? இப்போ வெளியில் எங்கள் காடுகளுக்கு 10 இருக்குமா இருந்து வளர்க்குற அந்த காலத்தில் இது மாதிரி சரியோ? இன்றைக்கு அந்த வேலை நீ தான் செய்கிற, நீ தான் டொய்லெட் கழுவுற. உங்களோட அதுமே தான் எல்லாம் டொய்லெட் கழுவுறாங்க. அதே மாதிரி ஆக்கள் தொழிலை மதிச்சு படம் எல்லாரும் தொழிலாளர் எல்லா வேலையும் எல்லாரும் செய்யணும் சரியா? ஒரு வித்தியாசம் இல்லை, எல்லா தொழிலும் எல்லாம் செய்யணும். அதை நாடு முன்னோரும். நீ உங்க பொதுவான முறையில் கலைக்கிற விட்டு ஒரு ஆக்களை தாய் கழிச்சு நிற்கிற. உங்கள் டொய்லெட் கழுவுறாங்க, வெளிநாட்டில் டொய்லெட் கழுவுறாங்க இழிச்சு கொண்டு பல்லு தான் நீ காட்டுற கொண்டு தொடர்ந்து என்ன மற்ற வெளிநாட்டுக்காரன் உனக்கு இதையா? உனக்கு வெளிநாட்டுக்காரன் வச்சு நீ என்ன கதைப்பியா? அதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கணுமா? நீ என்ன பெரிய நீ தான் பெரிய அறிவாளி மாதிரி நீ கதைச்சு கொண்டு நிற்கிறா. நீ உனக்கு என்ன தெரியும்? உங்கள் வேலை கதைக்கு உனக்கு என்ன தெரியும்?
உனக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கு உங்கள் மதிப்பு தெரியாது பேர். ஒருத்தருக்கும் இல்லை, உனக்கு தான் அந்த கதைக்கிறக்கு இதை தாராங்கல்ல. ஏன்னா கதைக்கப்பே தெரியாது, கத்துற ஒழிய அது கத்துற எதுக்கு கதைக்கணும், எதை கதைக்கணும், எதை கதைக்கணும்னு தெரியும் உனக்கு. மக்களிடத்தை பிடிக்கிறேன்னா நீ பொதுவான ஒரு கதை எல்லா மக்களும் உன்னை விளைவிப்பாங்க. சரியோ, பாகுபாடி கழிச்சோ நிற்கிற அவன் இவன் ரெண்டு இல்லை இல்லத்தையும் புரிக்கிற, சமயத்தை புரிக்கிற, ஜாதியை புரிக்கிற, தொழிலை புரிக்கிற, தோட்ட காட்டர் மடக்கத்தாரடியில் இங்கே என்ன தெரியாது வந்து நீங்கள் இருக்கிற. மற்றவன் தமிழன் இல்லை, யாழ்ப்பாணத்து தமிழன் தமிழன், மற்ற இளைஞர் உள்ள தமிழன் மாடு மேய்க்க போ ஒரு அவன் தமிழன் இல்லை. அப்படித்தான் நீ நினைச்சு கொண்டு இருக்கியா? நீ உன்னுக்குள்ளே நினைக்கிறியா யாழ்ப்பாணத்து தமிழன் தான் தமிழன், மற்ற திருவண்ணாமலை மட்டக்களப்போ கொழும்பு தமிழன் அங்கே தேயில் தோட்டத்து அங்கே தமிழன் இல்லை. அவனும் தமிழன் தான், அவனும் தமிழன் தான். எல்லாரும் ஒரு இனம் இல்லை. தொழிலுக்கு மதிப்பு கொடு. என்னென்ன நீயும் எல்லா வேலையும் செய். நீ தோட்ட கொத்து மீனப்பிடி மீன்பிடி தோட்ட கொந்தால என்ன வேலை செய், என்ன இல்லை டொய்லெட்டின் களவு. சரியா, நீ டொய்லெட் களவு உன்னை பாராட்டுவாங்க. வேலை வந்து பொதுவானது, எல்லாரும் செய்யக்கூடிய வேலை. அங்கே மேலே இருந்து ஒரு வேலை வித்தியமாக இல்லை. நீ டொய்லெட்டுக்கு போகிறா, நீ தான் கழுவுற, நீ தான் குண்டிகளை உனக்கு குண்டிகளை ஒரே வராங்க. சரியா, நீ கேவலமான வார்த்தையில காய்ச்சி கொண்டு ஏன் இருக்கிற எழுப்பி போ. இந்த உனக்கும் சரி வராது. நீ எழுப்பிப்ப தேயிலை குழந்து பாரு பிரச்சனை. உண்ட படிப்பு வந்து அதுக்கு தான் சரி. சரியா, அதுக்கான தேயிலை நான் குறைவாக மதிப்பிடுறேன். நான் இவர் உங்களை தாக்குறாங்களோ அதை நான் உங்களுக்கான நான் நிற்கிறேன். சரியா, இந்த நானும் தேயிலை குழந்து என்னென்ன வேலை இந்த வேலை நீங்க தயார். சரியா, நீ அவர்களை இதாக்கி கொண்டு நிற்கிற மாதிரி தங்கள் தமிழ் ரத்தங்கள் உயிர்களை உடம்புறப்புகளை நீ வந்து கேவலமான உரை கதைப்பியாம நாங்கள் கேட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ நீ உன்னை வந்தால விட்டுட்டு நாங்கள் நீ நாங்கள் கேட்டு கொண்டிருக்கிறோம். அப்படியான கேவலம் அப்படியான மக்களும் இங்கே இருக்கிறான் தான். உனக்கு ஏற்ற மாதிரி கதைக்கிற மக்களும் இருக்கணும், உனக்கு ஏற்ற மக்கள் திருந்தோணும். சரியா, நீ வந்து அப்படி இப்படி கதைக்கிற அதுக்கு மக்கள் உடந்தையா இருக்கிறார் உங்களுக்கு என்ன. சரியா, திருந்திக்கோள் அல்லது மக்கள் திருத்துவார்கள். சரியா, எங்க மெஜாரிட்டி கூட இருக்கோ நீ கண்டிப்பா விழுவேன். உண்ட பக்கம் கூட வேணா நீ விழுவேன் கண்டிப்பா. கொஞ்சம் 5 வருஷம் வரைக்கும் ஆட்டத்தில் கலைக்கிற உடகு ஒழுங்கான முறையில் கதைச்சு படாது. சரியா, இழிச்சு கொண்டு விசன மாதிரி இழிச்சு கொண்டு இப்படி இழிக்கிறவங்க ஒரு பெரிய ஒரு எம்பி யாரையும் பெரிய கலைச்சு போட்டு இழிக்கிறது. உனக்கு தான் எல்லாம் தெரியும். நீ பெரிய இது மாதிரி உன்ன பெரிய பிடிங்கி தான் நீ உன்னை விளைச்சி கொண்டுக்கிறேன். சரியா, கவனமாக நடந்தால் யாழ்ப்பாணத்து மக்களே இன்னும் தூக்குவார்கள். யாழ்ப்பாணத்தை தமிழ் யாழ்ப்பாண மக்களே இன்னும் தூக்குவார்கள். கவனமாயிரு. சரியா, இன்றைக்கு இப்போ பேட்டியை கொண்டுறாரு. அவர் சேரத்தை அவரை வந்து அங்கத்தாரண்டு நீ மதிப்பு கொடுக்குற அவருக்கும் என்ன. சரியா, சரியா, நீ மதிப்பு கொடுக்க நீ மதிப்பு கொடுக்காம அவங்க குறைய மாட்டாங்க. நீ உனக்கு தான் மதிப்பு இல்லை, நீ மதிப்பு கொடுக்க தேவையில்லை. அவங்க மதிப்பாக தான் இருக்கிறாங்க. இல்லை சரியா, அடக்கி வாதி சரியாவாதி ஒழுங்கா இல்லை. மக்களை பிரிவுபடுத்தால் வாசி, மக்களை பிரிவுபடுத்த மக்களை ஒன்று செய். ஒன்று இருந்தால் ஒன்றை பக்கம் எல்லாரும் பெறலாம். சரியா, நீ கதைக்கிறது சரியான முறை கதை. பேர் பிசர் பைத்தியக்கார மாதிரி கதைக்கிற, படிக்காத மாதிரி கதைக்கிற. நீ உண்மையில படிக்க என்னது காசு கொடுத்தான் படிப்பு பட்டத்தை வாங்க அதுவும் தெரியாது. உங்க எத்தனை கொண்டு அவங்க டாக்டர் ஆயிருக்கே கூட. சரியா, சரியான முறை கதைச்சு பேசிக்கொள். எல்லாரும் உண்ட பக்கம் வருவார்கள். மனிதனை மதிச்சு பழகும். அவன் இவன் யாழ்ப்பாண தமிழன் இழிக்கிறான். யாழ்ப்பாண தமிழன்டா, யாழ்ப்பாண தமிழன்டா என்ன நீ தான் பெரிய தமிழன், மற்ற ஒரு தமிழன் மற்ற இடத்து இலங்கையில இருக்க தமிழ் எல்லாரும் முட்டாள். நீ தான் ஒரு யாழ்ப்பாண தமிழன், வேறு எதுவும் நாங்கள் யாழ்ப்பாண தமிழ் இல்லை. சரிங்க, கேவலமான கதை ஒழுங்கான முறையில் கதைச்சு பல மனிதனை மனிதனை மதி புரியோட ஏற்படுத்தாது. சரியா, அதைத்தான் நான் கூறிக்கொள்கிறேன். வேறு என்ன உன்னோட கதைக்கிறது வேறு ஒன்றும் இல்லை. சரி, அதைத்தான் நீ சரியா ஒழுங்கான முறையில் நடந்து. சரி.